அறிவில்லையா? மூளை இல்லையா? நமது தமிழ் சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்றே தெரிய மாட்டேங்குது. அனுரகுமாரத்து கோபம் தான் வருதுங்க. அனுரகுமார திசாநாயக் அவங்களோட புகைப்படத்தையும் எங்கட தேசிய தலைவரினுடைய புகைப்படத்தையும் சேர்த்து எங்கட தேசிய தலைவரினுடைய பாட்டை போட்டு டிக்டாக் பண்றீங்க, முகப்புத்தகத்துல எழுதுறீங்க. நீங்க செய்யறது சரியா? யார் இதெல்லாம் செய்யறது? தமிழ் பேசக்கூடிய எங்கட சகோதரங்கள் தான் செய்யறீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான செயல். யோசிச்சு பாருங்க, இது சரியானதா? இதை போலதான் நீங்க என்ன செஞ்சீங்கடா, வைத்தியர் டாக்டரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. இன்றைக்கு அவர் உள்ள இருக்கிறார், ஜெயில கிடக்குறாரு. ஒரு நாயம் எட்டி பாக்குறதுக்கு ஒரு நாயம் இல்லை. என்னடா செய்யறீங்க? அனுரகுமார் திசாநாயக் அவங்க செய்யற செயல்களை பார்க்கும்போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்தக்கூடிய விஷயம் தான். முன்னாள் அமைச்சர்களினுடைய அதிசொகுசு வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, சலுகைகள் எல்லாத்தையுமே நுப்பாட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாவே வந்து ஆச்சரியமா இருக்கு. பாராட்டுங்க. சிறந்த தலைவர். அவர் செய்யற விஷயங்கள்லாம் நேர்மையா இருக்கு. இன்னொன்று, அவர் வந்து ஒரு மாதம் கூட ஆகல ஜனாதிபதியாகி. புது தும்பு கட்ட கூட்ட தான் செய்யும், போக போகதான் தெரியும். பாராளுமன்ற தேர்தல் கூட இன்னும் நடக்க இல்லை. என்னடா செய்யறீங்க? தேசிய தலைவரை நீங்க களங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. எங்கட முன்னாள் போராளிகள், உயிர் தியாகம் செய்த எங்கட முன்னாள் போராளிகளை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க. அனுரகுமார் திசாநாயக் அவங்க செய்யறத வந்து நீங்க பார்க்கும்போது பாராட்டக்கூடிய வகையில இருக்குதா? அவர் செய்யறது நல்ல விஷயங்களா இருக்குதா? நீங்க பாராட்டுங்க, வாழ்த்துக்கள் தெரிவிங்க, விமர்சனங்களை வைங்க, பேஸ்புக்ல போடுங்க, முகப்புத்தகத்துல எழுதுங்க, டிக்டாக் பண்ணுங்க, என்னென்றாலும் பண்ணுங்கடா. ஆனா தேசிய தலைவரோட ஒப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் அப்படி பண்ணல, அந்த அளவு ஒன்னும் செய்யல. நம்மட தாய்மார்கள் இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்துறாங்க. என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க? காணாமலாக்கப்பட்ட தண்ட பிள்ளைகளை வந்து கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? சரி, அதை விடுங்க. முள்ளிவாய்க்கால்ல எங்கட சகோதரங்கள், எங்கட சொந்தங்கள், எங்கட உறவுகள் வந்து கொத்து கொத்தா கொண்டு குமிச்சாங்க. அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? இல்லதானடாப்பா. ஏன்டா இப்படி செய்யறீங்க? தேசிய தலைவரும் அனுரகுமார் திசாநாயக் அவங்களும் ஒண்டா? ஏன் இப்படி செய்யறீங்க? நமது தமிழ் சமுதாயம் சிந்திக்காத, ஒரு சிந்திக்கிற ஆற்றல் இல்லாம மூளையெல்லாம் மங்கி போன ஒரு மொக்கு கூட்டமா மாறிக்கொண்டு போகுதான்றதுதான் யோசிக்க தோணுது. கோபம் வருது. தேசிய தலைவர் செஞ்ச நம்மட தமிழ் சமுதாயத்துக்கு, நம்மட தமிழ் மக்களுக்கு, தமிழுக்கு அவர் செஞ்சதுல ஒரு காப்பங்கு வருமானம் அனுரகுமார் திசாநாயக் அவங்க செஞ்சிருக்கிறார். காப்பங்கு விடு, என்னடா செஞ்சிருக்கு? அவர் இலங்கை நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி. இலங்கை நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும், அனைத்து தமிழ் பேசக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, சிங்கள மொழி பேசக்கூடியவங்க, தமிழ் மொழி பேசக்கூடியவங்க, ஆங்கில மொழி பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே அவர் பொதுவா நடந்து கொள்வேர், ஒரு சிறந்த தலைவரா நடந்து கொள்வேர் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்து அதிகமா இருக்கு. அதை செய்வேர். அதுக்காக தேசிய தலைவரை கொண்டு போய் ஒப்பிடலுமாடா? என்னத்தை செய்யறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஈழ தமிழர்கள்னா ஒரு கெத்து இருக்கு. ஆனா அந்த கெத்தை என்ன தெரியுமா நீங்க செய்யறீங்க? கேவலப்படுத்துறீங்க, அந்த கெத்தை இல்லாமக்குறீங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழாக்கள் பார்த்தாங்கண்டா, நாங்க ஈழத்தமிழர்களை பெருமையாகவும் ஒரு சிறந்த மனிதர்களா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க இப்படி கீழ்த்தரமான செயல்களை செய்யறாங்கன்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? சரி, அதை விடு. சிங்கள மொழி பேசக்கூடியவங்களே இதை பார்த்தாங்கடா என்ன யோசிப்பாங்க? அட, இவ்வளவு விஷயம் இவனுங்களுக்கு நடந்திருக்கு, ஆனா இதெல்லாம் மறந்து போட்டு இவனுகள் இப்படி இருக்கானுங்களே. ஒரு கொஞ்ச வருஷத்திலேயே வந்து அவங்களோட தலைவனியா அவனுங்களை மறந்துட்டானுகள். மனசுல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்காடா? எங்களுக்காக எத்தனை உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க முன்னாள் போராளிகள், எங்கட சொந்தங்கள், எங்கட உறவுகள், எங்கட சகோதரங்கள். தேசிய தலைவரோட கொண்டு போய் ஒப்பிடுறீங்களே. அனுரகுமார் திசாநாயக் அவங்களை உங்களுக்கு வாழ்த்தணும், பாராட்டணும்னு தோணுதுன்னா சிறந்த தலைவர்னு பாராட்டுங்க. அவர் செய்யற விஷயங்களை சுட்டி காட்டி, இவரை போல வந்து நாங்க வேற யாரையுமே பார்க்கல, சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களால பார்க்க முடியல, இது போல பாராட்டுங்க. நானும் பாராட்டி இருக்கேன் தான். அதுக்காக தேசிய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவங்க மிஞ்சிட்டாங்க. தேசிய தலைவர் இது போல செயல்களை வந்து செஞ்சதே இல்லை. இப்படியெல்லாம் சில பேர் காய்க்கிறீங்களா? இதெல்லாம் பேஸ்புக்ல பார்க்கக்கூடிய விதத்துல இருக்கு, டிக்டாக்ல போடுறீங்க. சற்றியான ஒரு கேவலமான செயல். தேசிய தலைவர் போல ஒரு தமிழ் சமுதாயத்துல வந்து நம்மட தலைவர் போல ஒரு தலைவன் பிறந்ததும் இல்லை, இனிமே பிறக்க போறதும் இல்லை. இதை வந்து நீங்க வந்து ஒப்பிட்டு கதைக்காதீங்க. தேசிய தலைவர் பாட்டெல்லாம் அனுரகுமார் திசாநாயக் அவங்களுக்கு போடாதீங்க. அனுரகுமார் திசாநாயக் அவங்க உங்களுக்கு வாழ்த்தணும்னு தோணுதா? பாட்டு ஏதாவது போடணுமா? சினிமா பாட்டுகள்லாம் நிறைய பாட்டு இருக்கு, அதை போடுங்க. சற்றியான ஒரு கேவலமான, அதுவும் நீங்க செய்யற துரோகம் எங்கட தமிழ் மண்ணுக்கு, தமிழ் நம்மட முன்னாள் போராளிகளுக்கு, எங்கட சகோதரங்களுக்கு, எங்கட தேசிய தலைவருக்கே நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மிகப்பெரிய ஒரு தவறான விடயத்தை நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதுவும் வேற யாரும் செய்யல, நமது தமிழ் பேசக்கூடிய சமுதாயத்துல வாழக்கூடிய நமது தமிழ் உறவுகள், நம்மட சகோதரங்கள் தான் செய்யறீங்க. ஒட்டுமொத்தமா தமிழ் பேசக்கூடிய சமுதாயம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிலவங்க செய்யற தவறுகளால தமிழ் சமுதாயத்துக்கு தாண்டா கெட்ட பேர். ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோவை ஏதோ ஒரு நாட்டுல இருந்து, ஏதோ ஒரு நாடை விட இந்தியால தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் பேசக்கூடிய மக்கள் இந்த வீடியோவை பாக்குறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு தவறான ஒரு விடயத்தை செஞ்சுட்டேன்டா, இலங்கை நாட்டுல ஒரு தமிழ் பேசக்கூடிய பொடியன் கதைக்கிறான்னு சொல்ல மாட்டான்.
நம்மட ஈழத்து உறவுகள் பாரு, அந்த ஈழத்து பொடியை வந்து என்ன கழிச்சு கொண்டிருக்கான், இது போலதான்டா கைப்பாங்க. நீங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்தியா நாட்டுல தமிழ் பேசக்கூடிய தமிழ் உறவுகள் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாங்கடா என்ன நினைப்பாங்க, ஈழத்து உறவுகள் மாறிட்டாங்க, தேசிய தலைவரையே மறந்துட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க? அதாவது ஈழத் தமிழர்கள்னா ஒரு கெத்து இருக்குடா, அதை மறந்து போகாதீங்க தயவு செய்து. அதுக்குன்னு நான் அனுரகுமார திசாநாயக் அவருக்கு எதிரானவரும் இல்ல, அவருக்கு நான் எதிராக சொல்ல வரலடா. அவரை நீங்க செய்யற விஷயங்களை பாராட்டுங்க, ஆனா தேசிய தலைவரோட ஒப்பிட்டு வந்து பாராட்டாதீங்க, தேசிய தலைவரினுடைய பாடல்களை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு கேவலமான ஒரு செயல் உண்டு. அது தமிழ் சமுதாயத்துக்கு, அதுவும் முக்கியமா நமது முன்னாள் போராளிகளுக்கும் எங்கட தேசிய தலைவருக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலை நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது எனக்கு உண்மையாவே வந்து ஆத்மார்த்தமா எனக்கு தோணுனதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கதைச்சதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.